எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நம்ம ஆலயத்தில் இப்போ தான் அருள்வாக்கு பூஜை நல்லபடியாக முடியுது. இன்னைக்கு அருள்வாக்கு கேட்கறதுக்காக எங்கே வந்துருக்கீங்க? பெங்களூர்ல வந்துருக்கீங்களா? வெகு தூரம் பெங்களூர்லேருந்து நம்ம அருள்வாக்கு கேட்க வந்திருக்காங்க. நீங்கள் என்ன கேட்க வந்தீங்க? சாமி என்ன சொல்லிச்சு? என்ன சொல்லி சாமி கூப்பிட்டுச்சு? என்ன சொல்லிச்சு? நாங்கள் வந்த இடத்துல வந்து கரெக்டாக நேம் சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்கள் குழந்தைக்காக வந்திருக்கோம், வரணும் சொல்லியிருக்காங்க. அதை சாமி சொல்லி கூப்பிடுச்சு. அந்த காரணத்தில் ஏன் சொல்லி கூப்பிடுச்சு? இல்லை, இந்த மாதிரி தூரமாக இருந்து வந்திருக்கீங்க, குழந்தை வரவங்க வந்திருக்கீங்க. நாங்கள் பட் எதுவுமே ஃபோனில் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் புக் பண்ணுச்சு. பட் அவரே வந்துட்டு வெளியே இருந்து கூப்பிட்டாரு, இந்த வரத்துக்காக யார் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட பின்னாடி தான் உள்ளே வந்தோம். அப்புறம் சாமி எல்லாமே சொல்லுச்சு, நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து வந்திருக்கீங்க, குழந்தை இல்லாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்று கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்க்கலாம், நல்லதே நடக்கும். முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ? முதல் முறையாக பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. உங்களை சாமி கரெக்டாக அடையாளம் சொல்லி இந்த ஊர் இந்த எல்லை இந்த ரீசனுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லியே கூப்பிட்டுருக்கு போல். அப்புறம் வரம் கேட்டிருக்காங்க, சாமி வரம் கொடுத்துருக்கு. சாமி சொன்னது போல் நீங்கள் செய்யுங்க, உங்கள் குலதெய்வ கோயிலுக்குலாம் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேபிக்காக. இந்த வாசல்ல 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்படியா? எல்லாம் பார்க்காத கோயில், ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்லை. கடைசியில் இந்த இடம் நம்பி வந்திருக்கோம். கவலையப்படாதீங்க, 11 வருஷம் தானே இங்கே இந்த வாசல்ல. 14 வருஷம் 15 வருஷம் இல்ல, உங்களுக்கு கஷ்டம் புரியுது. அவங்களுக்கு அந்த கஷ்டம் புரியும். நான் சொல்றேன், இதை விட ஜாஸ்தியா இருந்தவங்களுக்கு எல்லாம் வரம் கிடைச்சிருக்கு. குறிஞ்சி மலர் மாதிரி, குறிஞ்சி மலர் எப்படி 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்குதோ, உங்களுக்கு 11 அந்த 12வது வருஷம் நீங்க அடி எடுத்து வைக்கக்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை செல்வம் இருக்கும். குறிஞ்சி மலர் பூக்கிறது போலயே உங்களுக்கு நல்லபடியா ஒரு வாரிசு கிடைக்கணும்னு மனதார அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறேன். எத்தனையோ பேருக்கு இங்க வந்து நடந்திருக்கு. அந்த நம்பிக்கையில சொல்றேன், கட்டாயம் உங்களுக்கு வரம் கிடைக்கும். நல்ல செய்தியோட அம்பாளை பாக்குறதுக்கு வாங்க. என்னன்னைக்கு நல்லா இருக்கும். தீர்க்காயுசுமாய் சரி, போயிட்டு